வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அருமையான சுவையான கீர் கஞ்சி எப்படி செய்வதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். 10 முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு 1 ஸ்பூன், திராட்சை 1 ஸ்பூன், வெள்ளரி விதை 1 ஸ்பூன், தேங்காய் 1 கப், ரவை 1 கப், நெய் 2 ஸ்பூன். நான் ரவை எடுத்த அதே கப்ல சர்க்கரை எடுத்துக்க போறேன். நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் எனக்கு தேவை 1.5 கப் நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். நம்ம தேங்காவையும் ரவையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ப்ரௌனிஷ் கலர்ல ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சாரை பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெள்ளரி விதையை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வெள்ளரி விதையும் நீங்க லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். அது வெடிக்கிறதுக்குள்ள நீங்க ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா சுவையா இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட் வச்சே நம்ம கீர் கஞ்சி பண்ண போறோம். அடுத்து அதே நெய்ல நம்ம இப்ப தேங்காவை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். தேங்காய் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு 1 ஸ்பூன் நெய் ஊத்தி ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். ரவை ஒரு மீடியமான அளவுல ரோஸ்ட் ஆனா போதும். இப்ப ரவையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஒரு கிண்ணத்துல 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். பால் நல்லா ஒரு கொதி வந்த உடனே நீங்க வறுத்து வச்சிருக்க தேங்காவையும் ரவையும் போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே நம்மளுக்கு தேவையான சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இன்னைக்கு நான் 1.5 கப் சர்க்கரையை போட்டு நல்லா 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு எல்லாத்தையுமே நம்ம மேல ஆட் பண்ணிக்கலாம். மேல ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு சுவையான அருமையான கீர் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்க அதை ஒரு பவுல்ல ஊத்தி நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.